ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இந்த வீடியோவில் குவார்ட்டர்லி எக்ஸாம் உடைய ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானையும் அண்ட் கொஷின் பேப்பருடைய கலெக்ஷன் பிடிஎஃப்பும் இந்த வீடியோவில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் மேக்ஸுடைய ஸ்டடி பிளானையும் அண்ட் கொஷின் பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எப்படி இந்த கொஷின் பேப்பர் டெவலப் பண்ணுறது, இது மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் வீடியோவில் சொல்வேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் நம்ம சேனலில் ஸ்டேட் போர்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பிகாஸ் நம்ம சோல் ஆஃப் மெடிக்கோ 12th ஸ்டேட் போர்ட் தமிழ் அப்படின்னு ஒரு புது சேனல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் அண்டு லெவல் பேஸ்டு கொஷின், அது மாதிரி நிறைய பிடிஎஃப் அந்த சேனலை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதே மாதிரி இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் பிடிஎஃப் உடைய கலெக்ஷன், அதாவது 2019 2025 வரைக்கும் நடந்த எல்லா டிஸ்ட்ரிக்ஸோடைய கொஷின் பேப்பர்ஸையும் ஒரு பிடிஎஃப் மாதிரி நான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிடுறேன் அந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கை. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் உடைய சிலபஸ் என்ன அப்படின்னா, சாப்டர் 1ல் இருந்து சாப்டர் 6 வரைக்கும். நீங்கள் மிட் டேர்ம் போர்ஷனில் ஆல்ரெடி சாப்டர் 1ல் இருந்து சாப்டர் 4 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் சாப்டர் 3 வரைக்குமாச்சும் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய சாப்டரை போகிறதுக்கு நான் ஸ்டடி பிளான் வச்சுருக்கேன். ஒரு சில பேர் இந்த சாப்டர்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணாமல் இருப்பீங்க. அவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு 28 இல்லையா? ஸோ 29, 30, 31 ஜூலை உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த 3 நாள் டைம் இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பரில் ஒரு 5 டேஸ் பக்கமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டைமில் இந்த 3 லெசன் அதுனா இந்த 4 லெசன் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆச்சும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிகாஸ் நான் ஸ்டடி பிளான் கொடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1ல் இருந்து ஆகஸ்ட் 30 வரைக்கும் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டடி பிளான் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த அந்த மிட் டேர்ம் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ப்ரோ, மீதி இருக்கக்கூடிய சாப்டர் 5 சாப்டர் 6 மட்டும் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் கூடிய பிளான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஆகஸ்ட் 6லேருந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் கூடிய பிளான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆகஸ்ட் 11லேருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் கூடிய பிளான், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும், தென் ஆகஸ்ட் 21லேருந்து 25 வரைக்கும், நெக்ஸ்ட்டு 26லேருந்து 30 வரைக்கும். ஸோ இந்த 30 நாளில் நீங்கள் சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6 கம்ப்ளீட்டாக முடிச்சிடுவீங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த ஜூலை மந்தில் இருக்கக்கூடிய 3 நாளையும் அண்ட் செப்டம்பரில் எப்படி இருந்தாலும் ஒரு 5 நாள் கிடைக்கும். ஸோ அந்த டேஸை யூஸ் பண்ணி மீதி இருக்கக்கூடிய 4 சாப்டர்லேருந்து அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆச்சு சால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6 எல்லாமே கம்ப்ளீட்டாக படித்து அந்த லெசன்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஸ்ட்ராங்காக மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் நான் சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6ல் எல்லாத்தையும் படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சாப்டர் 5 அண்ட் சாப்டர் 6 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் இந்த சாப்டர் 5லேருந்தோ சாப்டர் 6லேருந்தோ 2 5 மார்க் வரது கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த 2 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ இந்த 2 லெசனில் எந்த ஒரு கொஷினும் விடாமல் எல்லா கொஷின்ஸும் படிங்க. ஸோ நான் கொடுத்த ஸ்டடி பிளான்லேயே ஒரு சில கஷ்டமான எக்ஸசைஸை 2 நாள் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு டேயில் எவ்வளோ நேரம் மேக்ஸ் படிக்கலாம் அப்படின்னா 1 மணி நேரம் மினிமம் படிக்கலாம். அட்லீஸ்ட் என்னுடைய பர்சனல் சஜஷன் மேக்ஸ் ஒரு நாளைக்கு 2 hours சால்வ் பண்ணுற மாதிரி உங்கள் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு நான் மற்ற சப்ஜெக்ட் படிக்க சொல்கிறேன். பட் மேக்ஸ் தான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 hours படிக்கிற மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த சொன்ன ஷெட்யூல் உங்களால் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பிடிஎஃப்யுமே நம்ம அந்த சேனல் SOM 12th ஸ்டேட் போர்ட் தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் என்ன செக் பண்ணல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னாலும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.